திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பவர் CITU ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் மாநில செயலாளர் தோழர் சிவாஜி அவர்களுடன் ஒரு சிறிய நேர்காணல். வணக்கம் தோழர். வணக்கம். இன்று நம்ம ஆட்டோ தொழிலாளர் தொழில் சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஒரு நேர்காணல். இது சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். ஆட்டோ தொழிலை எப்போ இருந்து CITUவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு சட்ட ஆலோசனை சொல்லி இன்றைக்கி அந்த தொழில் பாதுகாப்பு CITU தான் ஆட்டோ தொழிலாளருக்கு உத்தரவாதம் அடிப்படையில் பெருவாரியான தொழிலாளர்கள் அந்த சங்கத்தில் இணைந்திருக்காங்க. இது சம்பந்தமாக அவர்களை பற்றி சில தகவல் சொல்லுங்கள். வணக்கம். பொதுவாக தமிழ்நாட்டில் ஆட்டோ தொழிலாளர்களுக்கான சங்கம் என்பது CITU உருவாக்கப்பட்டதற்கு பிறகுதான் இது தொழிலாளர்களுக்கான சங்கமாக பல இடங்களில் உருவாகியிருக்கு. பல சங்கங்கள் இருக்குது. CITU உருவாகுவதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஆட்டோ தொழிலாளிகள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு அடியாட்களாகவும் அதே போல் ஃபைனான்ஸ் கம்பெனிகளில் கடன் வாங்கியவர்களிடம் அந்த பணத்தை வசூல் செய்வதற்காக அடியாட்களாக பயன்படுத்தித்தான் ஆட்டோ தொழிலாளிகளை வந்திருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டுடைய ஆரம்ப கை ரிக்ஷாவிலிருந்து ஆட்டோ தொழிலாளிகளாக மாறிய சூழலில் ஆட்டோ தொழிலாளிகளுடைய நிலைமையாக இருந்தது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் ஆட்டோ தொழிலாளிகள் மீது 420 வழக்கு, அதாவது 420 என்று சொன்னால் கூடுதலான கட்டணம், அதாவது கூடுதல் கட்டணம் இருக்கிற போது ஒரு இடத்துக்கு ஒரு வாடகை பேசிட்டு போகிறாங்க, ஒரு இடத்த சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போய் இறங்குற இடம் அதை விட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி போகிற போது ஒரு 5 ரூபாய் 10 ரூபா கூட கொடுங்க அப்படின்னு கேட்டால் கூடுதலாக மோசடியாக கட்டணம் வசூலிப்பதாக ஆட்டோ தொழிலாளிகள் மீது 420 வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்ட காலமெல்லாம் சென்னையில் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த 420 வழக்குகளை எதிர்த்துத்தான் CITU முதலில் சங்கத்தை உருவாக்குகிற 420 வழக்கு போடக்கூடாது என்று இது ஒரு மிகப்பெரிய போராட்ட களத்தில்தான் நம்மளுடைய CITU சங்கம் என்பது உருவானது. நம்மளுடைய மறைந்த தலைவர்கள் தோழர் தங்கம் உட்பட, KM ஹரிபட் உட்பட, அதே போல் பழைய தலைவர்கள் VP சிந்தன் உட்பட, இன்றைக்கும் பாலம் தலைவர்களாக இருக்கிற நம்மளுடைய M சந்திரன், நம்மளுடைய தோழர் A சௌந்தரராஜன், இப்படிப்பட்ட தோழர்களுடைய முன்முயற்சியில் தான் இந்த சங்கம் என்பது உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்படுகிற போது கூட தமிழகத்தில் பெரிய அதிகாரிகள் மத்தியில், அதே போல் ஒரு சில பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஆட்டோ தொழிலாளிகள் பூரா மோசமானவர்கள் என்ற எண்ணத்தில் தான் அப்படிப்பட்ட அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு செங்கொடி சங்கம், ஒரு தியாகம் செய்த சங்கம், எப்படி நீங்கள் ஆட்டோ தொழிலாளிகளுக்கு சங்கம் இதில் போய் உருவாக்கலாமா, இவங்க பூரா மோசமான ஆளுக என்ற முறையில்தான் நமது தலைவர்களை பார்த்து கேள்விகள் எல்லாம் எழுப்பினார்கள். அப்பொழுது நம்மளுடைய தலைவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், நாங்கள் இன்றைக்கு இந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை இப்பொழுதுதான் திரட்ட துவங்கி இருக்கிறோம். நீங்கள் சொல்வது உண்மையா இல்லையா என்பதை களத்தில் தான் சந்திக்க முடியும், பார்க்க முடியும். எனவே நாங்கள் அவன் மோசமானவன் என்று அவர்களை ஒதுக்கிவிட்டால், அவர்கள் மோசமாக இருந்தால் அவர்களை ஒழுங்குபடுத்துவது தான் யார், அந்த வேலையை செங்கொடி சங்கம் செய்யும் என்ற முறையில்தான் இந்த சங்கத்திற்குள் நம்முடைய தலைவர்கள் இறங்குறாங்க. அப்படி இறங்குகிற போது, இறங்கியதற்கு பிறகுதான் தெரிகிறது உண்மையிலேயே தமிழகத்தில் பல துறைகளில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை விட ஆட்டோ தொழிலாளிகள் மிகுந்த நேர்மையாளர்களாக, உண்மையிலேயே வாழ்க்கையை நடத்தி தங்களுடைய குடும்ப கஷ்டங்களை சுமப்பவர்களாக ஆட்டோ தொழிலாளிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தலைவர்கள் உணர்ந்தார்கள். அதை இன்றைக்கு நாம் பெருமையோடு சொல்கிறோம். நாம் இந்த துறையில் ஒரு தொழிலாளிகள் குறித்து ஒரு தவறான கருத்து சமூகத்தில் இருந்தது, அந்த கருத்தை உடைத்தெறிந்த சங்கம் நம்முடைய செங்கொடி சங்கம், CITU சங்கம் என்பதில் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. அதே போல் இந்த ஆட்டோ தொழிலாளி யார் வானத்திலிருந்து குதிச்சாலா? இல்லையே. சாதாரணமாக சென்னை நகரத்தில் இருந்த பல தொழிற்சாலைகள், இப்போ பின்னி மில், அதை போன்ற பல தொழிற்சாலைகள் மூடப்பட்டது. வேறு வழி இல்லை. அந்த தொழிலிருந்து வெளியேறுகிற போது மீண்டும் அவனுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு, குழந்தைகளை படிப்பை வைப்பதற்கு, தங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்தை நடத்துவதற்கு ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த தொழிலுக்கு வருகிறார்கள்.
அப்படி ஏற்கனவே வேறு ஒரு தொழிலில் இருந்தவர்கள் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டதால் வேறு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஆட்டோ தொழிலுக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களில் விவசாயம் பாதிக்கப்பட்டதால் விவசாயம் ஒரு நட்டமடைந்த தொழிலாகவே இன்றைக்கு மாறி இருக்கிறது அரசின் கொள்கைகளால். அப்படிப்பட்ட அந்த விவசாயிகள் அவர்கள் சென்னை நகரத்தை நோக்கி வருகிற போது அவர்களுக்கான ஒரு தொழிலாக அவர்களை வாழ வைக்கிற ஒரு தொழிலாக ஆட்டோ தொழில் இருக்கிறது. அப்படியெல்லாம் இருக்கிற இந்த ஆட்டோ தொழிலில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா படித்தவர்கள் ஒரு கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் படித்தவர்கள் உட்பட ஆட்டோ ஓட்டுகிறார்கள், எம்ஏ படித்தவர்கள் ஆட்டோ ஓட்டுகிறார்கள், பிஎஸ்சி எல்லாம் படித்த பெரிய அரசினுடைய வேலைகளை எதிர்பார்த்து காத்திருந்து அரசாங்கத்துடைய வேலை கிடைக்காத போது தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற முறையில் இந்த தொழிலுக்கு வந்தவர்கள் தான் இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளிகள். ஒரு காலத்தில் அடியாட்களாக ஆட்டோ தொழிலாளிகளை பயன்படுத்திய அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு ஒரு நேர்மையாளர்களாக ஒரு தொழில் செய்ய வேண்டும், வாழ்க்கையை நடத்துவதற்காக ஒரு தொழில் செய்ய வேண்டும் வந்திருக்கக்கூடிய ஆட்டோ தொழிலாளிகளை இன்றைக்கு கடந்த காலத்தில் போல பார்க்க முடியவில்லை என்று அவர்களே ஆதங்கப்படுகிற நடவடிக்கைகளையும் நாம் பார்க்க முடியுது. இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பத்திரிகையில் அன்றாடம் பார்க்க முடியும். தமிழ்நாட்டில் ஒரு பொருளை ஒரு இடத்தில் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அது மீண்டும் கிடைப்பது ரொம்ப சிரமம். ஆனால் தமிழகத்தில் ஆட்டோவில் தொலைத்த பொருள்கள் மட்டும்தான் உரியவருக்கு மீண்டும் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆட்டோ தொழிலாளி கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில், நம்ம சென்னையில், அதே போல் கள்ளக்குறிச்சியில், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் தங்களுடைய வாகனங்களில் சவாரி வருகிறவர்கள் தங்களுடைய வாகனத்தில் பொருட்களை, நகைகளை, பணத்தை, அதாவது இப்போ நகை என்று சொன்னால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய்க்கான பல நகைகளை கூட வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதையும் அப்படியே பாதுகாப்பாக அந்த ஆட்டோ தொழிலாளி யாருன்னே தெரியாது. ஆனாலும் கூட அந்த தொழிலாளி நேர்மையாக தங்களுடைய ஆட்டோவில் பயணம் செய்தவர்களுடைய பொருள்கள் நம்ம ஆட்டோவில் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டு போய் காவல் நிலையங்களில் அதே போல் அந்த மக்களை தேடி ஒப்படைக்கிற ஒரு நேர்மையான தொழிலாளியாக இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளி இருந்து வருகிற இந்த ஆட்டோ தொழிலாளிக்கு அதே போல் இவர்கள் சம்பாதிக்கிற வருமானத்தில் பெரும் பகுதியை நீங்கள் வரியாகத்தான் செலுத்துகிறார்கள். அதாவது நீங்கள் வாகனங்களுக்கு அவர்கள் போடக்கூடிய டீசல், பெட்ரோல், கேஸ் இதற்காக அவர்கள் பயன்படுத்துகிற செலவு என்பது மிகப்பெரிய தொகை. நீங்கள் ஒரு தொழிலாளி 100 கிலோமீட்டர் நாள் ஒன்றுக்கு ஆட்டோ ஓட்டுகிற தொழிலாளி என்று சொன்னால் அவன் எரிபொருளுக்காக ஓராண்டுக்கு மட்டும் 36,000 ரூபாயை இந்த அரசாங்கத்திற்கு வரியாக கொடுக்கிற தொழிலாளியாக இருக்கிறான். இதை தாண்டி வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில், ஆர்டிஓ அலுவலக பணிகளிலே அவன் கொடுக்கக்கூடிய பணம், இதை தாண்டி விதிமீறல் என்று அநியாயமாக வசூல் செய்யக்கூடிய பணம் என்று அவன் ஆட்டோ தொழிலாளி தன்னுடைய உழைப்பில் வருகிற பெரும் பகுதியான பணத்தை இந்த அரசாங்கத்திற்கே கொடுக்கிற ஒரு தொழிலாளியாக இன்றைக்கு ஆட்டோ தொழிலாளி மாறி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த ஆட்டோ தொழிலாளி இந்த அரசாங்கத்திடம் கேட்பது பெரிய எதையும் கேட்கல, எங்களுக்கு ஒரு கட்டணத்தை தீர்மானிங்க அப்படின்னு 2013 தீர்மானிக்கப்பட்ட கட்டணம் தான் இன்றைக்கு வரைக்கும் அமுலில் இருக்கிறது. இதற்கிடையில் நமது ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் CITU பல போராட்டங்களை தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்கிறது. ஆட்டோவுக்கான மீட்டர் கட்டணத்தை மாற்றி அமையுங்கள், ஏறுகிற டீசல், பெட்ரோல் விலை உயர்வை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுக்கக்கூடாது. ஆட்டோ தொழிலாளி என்பவன் இந்த சமூகத்தில் ஒரு பகுதி. எனவே அவனுக்கு ஏறுகிற விலைவாசி உயர்வால் பாதிக்கப்படுகிறான், அவனுடைய இன்றைக்கு ஏறி இருக்கக்கூடிய கல்வி கட்டணங்களால் பாதிக்கப்படுகிறான், மருத்துவ செலவுகளால் பாதிக்கப்படுகிறான், வீட்டு வாடகை உயர்வினால் பாதிக்கப்படுகிறான். எனவே வெறும் டீசல், பெட்ரோல், கேஸ் விலை உயர்வை மட்டும் கவனத்தில் எடுக்காமல் இது போன்ற விலைவாசி உயர்வு, குழந்தைகளுடைய படிப்பு செலவு, குழந்தைகளுடைய திருமண செலவு, குழந்தைகளுக்கான மருத்துவம், தனக்கான மருத்துவம், இதை தாண்டி வீட்டு வாடகை படி, இதையெல்லாம் கவனத்தில் எடுத்து ஒரு நியாயமான கட்டணத்தை தமிழகத்தில் தீர்மானிக்க வேண்டும் என்றுதான் அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆனால் ஆளுகிற அரசாங்கம் ஆட்டோ தொழிலாளி கூடுதல் கட்டணம் வாங்குறான்னு ஒரு பொய்யை பரப்புகிறார்களே தவிர அந்த பொய்யை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஆட்டோ தொழிலாளி இன்றைக்கு போராடுகிறான். கட்டணம் தீர்மானியுங்கள்,
என்று போராடுகிற போது அதை செய்து மறுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாகிவிட்டது ஏற்கனவே கட்டணம் தீர்மானித்து. 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விலையா அன்னைக்கு இருக்குது? டீசல் விலை அதான் இருக்குது, பெட்ரோல் விலை அதான் இருக்கா, கேஸ் விலை இருக்கா, பொருளுடைய விலை இருக்கா, பள்ளி கட்டணம் அப்படி இருக்கா, படிப்பு செலவு மருத்துவ கட்டணம் அப்படி இருக்கா? எல்லா விலையும் கூடிவிட்டது. கட்டணம் மட்டும் மாற்றி அமைக்க மாட்டோம் என்று சொன்னால் இது திட்டமிட்டு ஆட்டோ தொழிலாளிகள் மீது ஒரு தவறான கருத்தை உருவாக்குவதற்கு அரசாங்கம் செய்து வருகிற நடவடிக்கையாகத்தான் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் பார்க்கிறது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் மேலும் காலதாமதப்படுத்தாமல் உடனடியாக மீட்டர் கட்டணத்தை, கட்டுப்படியான மீட்டர் கட்டணத்தை விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து ஒரு தொழிலாளிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வருமானம் என்ன, இந்த ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு அவனுக்கு எவ்வளவு தேவை என்ற முறையில் ஒரு சயின்டிஃபிக் முறையில் ஆய்வு செய்து அந்த கட்டணத்தை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு ஆட்டோ தொழிலாளர் சம்மேளனம் CIT தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. இதற்காக இந்த ஆண்டு 2023 ஆண்டு பல போராட்டங்களை சென்னையில் தமிழகம் முழுவதும் நடத்தி இருக்கிறோம் என்பதை தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு தோழர்களே.